ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை உணர்கிறவர்களாக இருக்க தேவனுடைய ஆலயத்திலே உம்முடைய கிருபையை ஆண்டவரே உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே பிரவேசிக்கிற பெரியோர் சிறியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஆராதிக்க, வரப்போகிற ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உடைய விடுதலையை ஆண்டவரே பெற்றோர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலை நீர் கட்டளிடுவீராக. ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனை ஏற்று நடத்தும். நீர் பேசும். உடைய நாமத்தை மைமைப்படுத்தும். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. கடந்த வாரங்களெல்லாம் நீர் இருந்து எங்களை நடத்தினீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பாதுகாத்தரலும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையை போன யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கினதும் நான். அடிமையை போன யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கினதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன் ராஜாவை ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன் ராஜாவை ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட
with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. We have come into God's presence. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். Let us ask God to speak to us through His word. இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Lord, as we study your word, we pray that you will speak to us. உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து நிதானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit ourselves to you. எங்களை நாங்களே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. We have been studying the book of Nehemiah. நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். In my last sermon, we looked at the characteristics of a servant leader named Nehemiah. சேவை செய்கிற குணாதிசயம் உள்ள ஒரு தலைவனாக இருக்கிற அந்த நெகேமியாவை குறித்து வாசித்தோம். We looked at the first characteristic which Nehemiah had. நெகேமியாவுக்குள் காணப்பட்ட முதலாவது குணாதிசயத்தை குறித்து போன செய்தியிலே பார்த்தோம். Supplication. அவன் விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிற மனிதனாக இருந்தான். Nehemiah was a man of supplication. நெகேமியா வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறவனாக இருந்தான். Today we are going to look at the second characteristic, which is steadfastness. இந்த நாளிலே அவனுடைய இரண்டாவது குணாதிசயமாக நாம் பார்க்க இருக்கிறது அவனுடைய உறுதித்தன்மை. Let us turn our Bibles to Nehemiah chapter 2 verses 4 and 5. நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5 வாசிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். When the king asked Nehemiah, what is it you want? இந்த ராஜா நெகேமியாவை பார்த்து உனக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்டபொழுது Nehemiah replied saying, send me to the city in Judah. நெகேமியா ராஜாவினிடத்தில் பார்த்து இந்த யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பும் என்றான். Where my ancestors are buried, so that I can rebuild it. என் பிதாக்கள் கல்லையில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு என்னை அனுப்பும், நான் அந்த பட்டணத்தின் முதலை கட்டும்படிக்கு என்னை அனுப்பும் என்று சொன்னான். Nehemiah had the determination to build the walls of the city of Jerusalem. எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை கட்டத்தக்க ஒரு உறுதியோடு கூட நெகேமியா காணப்பட்டான். He had a great concern and love towards his people. தன்னுடைய ஜனங்களை குறித்த அதிக கரிசனையும் அன்பும் அவனுக்குள் காணப்பட்டிருந்தது. He focused on fulfilling what he wanted to do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்திலே அவன் நோக்கமாய் அவன் இருந்தான். We see Nehemiah proceeding things with prayer and trusting God to help him in his endeavor. அவன் செய்கிற காரியத்திலே கர்த்தரை நம்பி அவன் ஜெபத்தோடு கூட காரியத்தை தொடங்குறதை நாம் பார்க்கிறோம். He was steadfast in doing the work. கிரியை செய்கிற அந்த கிரியிலே அவன் உறுதியாக இருந்தான். In the same way, அதுபோலவே the Lord wants us to remain steadfast in our walk with him. அவரோடு கூட நடக்கிற நடக்கையிலே நாமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The Lord wants us to remain steadfast in our prayer and allow the Lord to lead us in all our undertakings. நாம் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நாம் முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தருடைய கரத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Let us look at the challenges which Nehemiah faced in his life. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சவால்களை நாம் பார்ப்போம். And how he dealt with them by being steadfast in the Lord.
அவன் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருந்து அவன் எப்படி அதை சந்தித்தான் என்று சொல்லி பார்ப்போம். First, முதலாவது, be steadfast amidst accusations. குற்றச்சாட்டுகளின் மத்தியில் உறுதியாயிருத்தல். Be steadfast amidst accusations. குற்றச்சாட்டுகளின் மத்தியில் உறுதியாயிருத்தல். Let us turn our Bibles to Nehemiah chapter 4 verses 1 and 2. நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2க்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சம்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். Sanballat was one of the governors serving the king of Persia. பெர்சியா ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அதிகாரியாக இந்த சம்பலாத்து காணப்பட்டான். This non-Jewish man ridiculed the Jews. இந்த யூதர் அல்லாத இந்த மனிதன் யூதர்களை அவன் பரியாசம் செய்கிறான். And this non-Jewish man ridiculed the Jews and the people who built the walls of Jerusalem. எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை கட்டுகிறவர்களையும் யூதர்களையும் இந்த யூதர் அல்லாத இருக்கிற இந்த மனிதன் பரியாசம் செய்கிறான். The Jews are the ones who God chose them. இந்த யூதர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். Sometimes God's people are being ridiculed and insulted. சில வேளைகளிலே தேவனுடைய ஜனங்கள் பரியாசம் பண்ணப்பட்டு அவளை கேலி கிண்டலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். When we look at verses 2 and 3, இந்த வசனங்கள் 2-3 பார்க்கும் பொழுது we see Sanballat and others raising questions at God's people. இந்த சம்பலாத்தும் மற்ற அவனோடு இருக்கிற ஜனங்களும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள். The enemies of Israel put forth towards the Jews 5 questions. அந்த யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருக்கள் எழும்பி அவனுக்கு விரோதமாக சண்டை பண்ணும்படிக்கு கிரிகளை நடப்பிக்கிறார்கள். It goes like this. அவள் இப்படியாக போகிறது. What are those feeble Jews doing? அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? Will they restore their wall? சுவரை எழுப்பி விடுவார்களா? Will they finish in a day? ஒரு நாளிலே செய்து முடிப்பார்களா? So what we understand here is that the devil stands against God's children and accuses them. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று அவர்களை குற்றப்படுத்துகிறான். He does not want God's purposes to be accomplished in the lives of his people. தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய ஜனத்துக்குள் நிறைவேற கூடாதபடிக்கு அவன் செயல்படுகிறான். One of the devil's strategies is to make us feel bad about ourselves. பிசாசுனுடைய தந்திரங்களிலே ஒரு தந்திரம் என்ன? நம்மை குறித்தே நாம் மோசமாக நினைக்க பண்ணுவான். He wants to make us think that we will not be productive. நாம் பாதுகாக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி நாமே நினைக்கும்படிக்கு அவன் செய்வான். Sometimes our mind wanders with a lot of questions about what we do and how we do things. சில வேளைகளிலே நாம் காரியங்களை எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நாமே யோசிக்கும்படிக்கு மனம் சிந்திக்கிறது. How did Nehemiah deal with these accusations? நெகேமியா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எப்படி சந்தித்தான்? Bible says in Nehemiah 4 and verse 4. வேதம் சொல்லுகிறது நெகேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hear us, our God, for we are despised. எங்கள் தேவனே எங்களை கேளும், நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம். Nehemiah remained steadfast in prayer amidst accusations. நெகேமியா அந்த குற்றச்சாட்டுகளின் மத்தியிலும் கூட உறுதியாக இருந்தான். When the Jews were accused and insulted, they never gave up their work. யூதர்கள் குற்றச்சாட்டப்பட்டு அவர்களை கேவலப்படுத்தின மத்தியிலும் கூட அவர்கள் தங்கள் வேலையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். They never stopped doing what they were doing. அவர்கள் செய்து கொண்டு இருந்ததை அவர்கள் நிறுத்தவில்லை.
Nehemiah remained steadfast in prayer. நெகேமியா ஜெபத்திலே உறுதியாக இருந்தான். They remained steadfast in their work. அவர்களுடைய செயல்களிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். They committed their work to the Lord and started rebuilding the walls of Jerusalem. தங்களுடைய வேலைகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள். Their minds did not give in to accusation. அவர்கள் மனது தங்களை குற்றப்படுத்துவர்களுடைய கரங்களிலே அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கவில்லை. Likewise, we also have to be steadfast in the Lord amidst accusations and negativity. அதுபோலவே நம்மை குற்றச்சாட்டப்பவர்கள் மத்தியிலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் மத்தியிலும் கூட நாம் உறுதியாக நிற்க வேண்டும். Nehemiah engaged in prayer as he dealt with all his challenges. எல்லா சவால்களின் மத்தியிலும் கூட நெகேமியா ஜெபத்திலே உறுதியாக இருந்தான். In the same way, the Lord wants us to engage in prayer as we deal with our challenges. அதுபோலவே நாமும் கூட சவால்களை சந்திக்கும் பொழுது ஜெபத்திலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். A man named William Wilberforce was a British politician. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் என்கிற ஒரு மனிதர், அவர் பிரிட்டிஷ் நாட்டின் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். And a leader of the movement to abolish the slave trade. இந்த அடிமை சந்தையை ஒழிக்கிற போராட்டத்திலே தலைவராக அவர் இருந்தார். He was a believer in the Lord Jesus Christ. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தார். Once he became discouraged one night after another defeat in his 10-year battle against the slave trade in England. இந்த அடிமை சந்தையை ஒழிக்க வேண்டும் என்கிற இந்த போராட்டத்திலே 10 ஆண்டுகள் போராடி ஒரு முறை அவர் சோர்ந்து போன அந்த சூழ்நிலையிலே, Tired and frustrated, he opened his Bible and went through it. அவர் மிகவும் சோர்ந்து போய் தன்னுடைய வேதத்தை திறந்து வாசிக்க தொடங்கினார். A small piece of paper fell out and fluttered to the floor. அப்பொழுது ஒரு சிறிய காகித துண்டு தரையில விழுந்து அப்படி பறந்து போனது. It was a letter written by John Wesley shortly before his death. ஜான் வெஸ்லி அவர்கள் தான் மரிப்பதற்கு முன்பாக எழுதின ஒரு கடிதம் அது. William read it again. அந்த வில்லியம் அந்த கடிதத்தை மீண்டுமாக வாசிக்க தொடங்கினார். It was written like this. அது இப்படியாக எழுதப்பட்டு இருந்தது. Unless the divine power has raised you up, I see not how you go through your challenge in opposing that abominable practice of slavery of human nature. தேவனுக்கு பிரியமில்லாத அடிமை சந்தையை எதிர்த்து போராடுகிற இந்த போராட்டத்தை நீ எதிர்க்க நிற்க நீ தேவனாலே எழுப்பப்பட்டால் ஒழிய அந்த பலன் திராணி உனக்கு இராது. Unless God has raised you up for this very thing, you will be worn out by the opposition. கர்த்தர் உன்னை இதற்காக எழுப்பாவிட்டால் எதிரிகளின் நிமித்தம் நீ சோர்ந்து போய் விடுவாய். By the opposition of men and devils. ஜனங்கள் மற்றும் பிசாசுனுடைய எதிர்ப்புகளின் நிமித்தம் நீ சோர்ந்து போய் விடுவாய். But if God is for you, who can be against you? ஆனால் தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் மனிதன் உனக்கு என்ன செய்வான்? Are all of them stronger than God? இவர்கள் எல்லோரும் தேவனை காட்டிலும் பலசாலிகளா? Oh, be not weary of well doing. ஆக நன்மை செய்வதிலே நீ சோர்ந்து போகாதிரு. Go on in the name of God, கர்த்தருடைய நாமத்திலே முன்னேறி செல். and in the power of his might. அவருடைய சத்துவத்திலே நீ செயல்படு. What do we learn from this இதிலிருந்து illustration? நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? When the Lord is with us, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, when the Lord's hand is upon our task, கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது, when God gives us strength, கர்த்தர் நமக்கு பலன் தரும் பொழுது, when God gives us strength, we need to do a particular job. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கும் பொழுது, He will see to it that we do well and give us victory in that situation. அந்த சூழ்நிலையிலே நாம் சிறப்பாக செய்து நாம் ஜெயம் எடுப்போம் என்பதை அவர் உறுதிப்படுத்துவார். No matter what the devil tries to do, பிசாசு என்ன செய்தாலும் சரி, no matter what comes against us, நமக்கு விரோதமாக எது எதிர்த்து நின்னாலும் சரி, no matter what we hear or experience, நாம் எதை கேட்டாலும் எதை அனுபவித்தாலும் சரி, the Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The scripture says, be strong in the Lord and
in the power of his might. வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் நீ பலன்பட்டு அவருடைய சத்துவத்திலே நீ பலப்படுவாயாக. Put on the full armor of God, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், so that you can stand against the devil's scheme. பிசாசுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கத்தக்கதாக அப்படி செய். Be strong. நீ பலப்படு. We should not feel weak emotionally or spiritually. உணர்வுபூர்வமாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியிலோ நாம் சோர்ந்து அல்லது பலவீனப்பட்டு போக கூடாது. Hallelujah. அல்லேலூயா. Only when we are strong in the Lord we will face the enemy with courage. கர்த்தருக்குள் நாம் பலனோடு இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். Hallelujah. அல்லேலூயா. The Lord wants us to be steadfast amidst accusations and discouragements. குற்றச்சாட்டுகளின் மத்தியிலும் அத்தரியப்படுத்துகிற சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். The enemies of Israel gathered together and insulted them. இஸ்ரவேலர்களின் சத்துருக்கள் அவர்கள் யூதர்களை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், அவர்களை கேவலப்படுத்தினார்கள். They spoke words of discouragement. அத்தரியப்படுத்துகிற வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். But the Jews never gave up. ஆனாலோ யூதர்கள் அவர்கள் செய்கிற கிரிகளை அவர்கள் விட்டு விடவில்லை. Their minds did not give in to their accusations. அவளுடைய மனம் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. The devil is our enemy. பிசாசு தான் நம்முடைய எதிரி. Hallelujah. ஹல்லேலூயா. He tries to say things that are against our situation. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமாக அவன் காரியங்களை செய்ய முயற்சிக்கிறான். He tries to do something against us. நமக்கு விரோதமாக ஒன்றை செய்ய அவன் முயற்சி செய்கிறான். Sometimes our minds get disturbed. சில நேரங்களிலே நம்முடைய மனம் அது பாதிக்கப்படுகிறது. Because we go through lot of situations. ஏனென்றால் அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். The Jews came together and they wanted to build the wall of Jerusalem. யூதர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்து எருசலேமின் மதிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். But the non-Jews, they wanted to attack them. ஆனாலோ யூதர் அல்லாத புறஜாதியினர் தேவனற்றவர்கள் அவர்கள் இவர்களை தாக்க முயற்சிக்கிறார்கள். They insulted them. அவர்களை அவர்கள் பரியாசம் பண்ணார்கள். They wanted to stop the work. அந்த வேலையை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. But Nehemiah and his men, they were steadfast in the Lord. ஆனாலோ நெகேமியாவும் அவனுடைய ஜனங்களும் உறுதியாக கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார்கள். Nehemiah sought the Lord நெகேமியா கர்த்தரை தேடினான் and prayed, ஜெபித்தான். "Hear us, our God, for we are despised." கர்த்தரே எங்களை கேட்டருளும், நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Sometimes we feel weak சில வேளைகளிலே நாம் பலவீனமாய் உணர்கிறோம். and questions arise in our minds. நம்முடைய மனதிலே கேள்விகள் எழுகிறது. Is it possible for me to do this work? இந்த வேலையை செய்ய என்னால் கூடுமா? I am in this situation. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். Will I be able to see something? எதையாவது ஒன்றை என்னாலே பார்க்க முடியுமா? Will I be able to overcome the situation? இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள என்னால் முடியுமா? How is my future going to be? என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகிறது? What is going to happen to my family? என்னுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்க போகிறது? I see hindrance. எனக்கு முன்பாக தடைகளை நான் காண்கிறேனே. Hallelujah. ஹல்லேலூயா. So that's what Nehemiah and his men faced at that time. நெகேமியாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அதைதான் அவர்கள் எதிர்கொண்டார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. They were in a challenging situation. அவர்கள் ஒரு சவால் விடுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். Whether they should continue building the wall அந்த மதிலை கட்டுவதிலே தொடர்ந்து செயல்பட வேண்டுமா, or whether they should stop the work, doing the work. அல்லது அந்த கட்டுகிற வேலையை நிறுத்திவிட வேண்டுமா? Hallelujah. ஹல்லேலூயா. They prayed unto God. அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். They were steadfast in the Lord. அவர்கள் கர்த்தருக்குள் உறுதியாக இருந்தார்கள். They were patient in handling their situations. அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை கையாளுவதிலே பொறுமையாக இருந்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So the Lord wants us to understand, the Lord wants us to know how
the enemy works against us. நமக்கு விரோதமாக சத்துரு எப்படி செயல்படுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. We should never feel weak. நாம் ஒருபொழுதும் நாம் பலவீனமாய் உணரக்கூடாது. If one were to face a big giant or an enemy in the battle, ஒரு யுத்த களத்திலே ஒரு பெரிய அசுரனையோ ஒரு சத்துருவையோ சந்திக்க வேண்டும் என்றால் that person should be strong to face the enemy. அந்த மனிதன் சத்துருவை சந்திக்க அவன் பலசாலியாய் திடன் உள்ளவனாய் இருக்க வேண்டும். Physically and emotionally. சரீர பிரகாரமாகவும் உணர்வு பூர்வமாகவும். Hallelujah. அல்லேலூயா. We are waging a war நாம் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். against the devil. பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. People are not our enemies. ஜனங்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. People are not our enemies. ஜனங்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. The Bible says, love people, love your enemies. வேதம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை சிநேகி. But sometimes what happens, the devil tries to work through people. ஆனால் சில வேளைகளில் என்ன நடக்கிறது, பிசாசு ஜனங்கள் மூலமாக கிரியை செய்கிறான். Hallelujah. அல்லேலூயா. So the Lord wants us to know the devil is work, how he works. ஆக பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. So the Lord wants us to put on the full armor. ஆக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The Lord wants us to take our stand against the schemes of the enemy. சத்துருடைய எல்லா தந்திரங்களுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. Today, let us not look at the situation. இந்த நாளிலே நாம் சூழ்நிலை நோக்கி பார்க்க வேண்டாம். There will be challenges, there will be discouragements. சவால்கள் இருக்கும், அத்தரியமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். God wants us to look unto him. ஆனாலோ தேவன் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. So let us be steadfast amidst accusations. ஆக குற்றச்சாட்டுகளின் மத்தியிலே நாம் உறுதியாய் இருப்போமாக. Second, இரண்டாவது, be steadfast amidst conspiracy and threat. இந்த சதி திட்டம், சதி ஆலோசனை மற்றும் அச்சுறுத்தலின் மத்தியிலே உறுதியாய் இருத்தல். Let us look at Nehemiah chapter 4 verses 6 through 9. நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 9 வரை நாம் வாசிப்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறவர்களுக்கு ஆவலாய் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து ஏறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சம்பலாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோயரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். Here we see the Jews rebuilding the walls of Jerusalem. இந்த இடத்துல எருசலேமின் மதில்களை மீண்டுமாக யூதர்கள் கட்டுகிறதை பார்க்கிறோம். They almost finished raising half of the wall. அந்த மதிலை கிட்டத்தட்ட கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்கிறார்கள். The work was progressing. அந்த வேலை தொடர்ந்து முன்னேறி செல்கிறது. And the Jews remained steadfast on their work. ஆனால் யூதர்கள் பாருங்கள், அவருடைய வேலையிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். The gaps were being closed. அங்க இருக்கிற எல்லா அடைப்பட்ட இடங்கள் எல்லாம் அது கட்டப்பட்டு வருகிறது. The Bible says the enemies of Israel became furious. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது இந்த யூதர்களின் சத்துருக்கள் பாருங்கள், அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். And they conspired amongst themselves and wanted to fight against Jerusalem. அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் சதி ஆலோசனை செய்து யூதர்களுக்கு விரோதமாக அவர்கள் ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்ய யோசிக்கிறார்கள். What do we see here? இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? The enemies of Israel did not want God's people to build the wall of Jerusalem. எருசலேமின் சத்துருக்கள் இந்த யூதர்கள் இந்த எருசலேமின் பட்டணத்தின் மதில்களை கட்ட கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள். They did not want the Jews to rebuild the wall of Jerusalem. இந்த யூதர்கள் எருசலேமின் மதில்களை அவள் திரும்ப கட்ட கூடாது என்று சொல்லி அவள் நினைக்கிறார்கள். How can we relate this incident to our lives? இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? The Lord
the devil does not want us to build God's kingdom on this earth. இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டக்கூடாது என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான். He does not want us to succeed in the things that we do. நாம் செய்கிற கிரிகளிலே நாம் ஜெயம் எடுக்க கூடாது என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான். The enemy does not want us to build our life in God. கர்த்தருக்குள் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறது இல்லை. The devil conspires and tries to do something against us so that we will stop building our life in God. தேவனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப கூடாதபடிக்கு பிசாசானவன் அவன் சதித்திட்டம் தீட்டி தந்திரங்களை அவன் நடப்பிக்கிறான். Satan wants to bring hindrance between God and us. தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே சாத்தான் தடைகளை உண்டு பண்ண முயற்சிக்கிறான். Ultimately he wants to rule us and subject us to his authority. அவனுடைய முழுமையான நோக்கம் என்ன? அவன் நம்மை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து நம்மை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். The word of God says, your enemy the devil prowls around like a roaring lion looking for someone to devour. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம் சத்துருவாகிய பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அலைகிற அந்த சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானாம். Hallelujah. அல்லேலூயா. The devil is a tricky person. இந்த பிசாசு இருக்கிறானே அவன் மிகவும் தந்திரமான ஒரு ஆள். He wants to do something against God's people. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய அவன் முயற்சிக்கிறான். He does not want them to flourish. அவர்கள் கர்த்தருக்குள் செழிப்படைய அவனுக்கு விருப்பம் கிடையாது. He wants to stop their work. அவர்களுடைய வேலையை தடை செய்ய அவன் முயற்சிக்கிறான். He wants to stop God's people from building their relationship with God. தேவனோடு கூட அந்த உறவிலே கட்டப்பட்டு வளருகிறதை அவன் தடை செய்ய இந்த பிசாசு முயற்சிக்கிறான். The Bible says, resist him and stand firm in your faith. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். We are living in the last days. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now the Bible says in the last days Satan will try to deceive many people. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே பிசாசாகிய சாத்தான் அநேகரை வஞ்சித்து போடுவான். Many will turn away from listening to the truth. அநேகர் சத்தியத்திற்கு தங்கள் செவிகளை விலக்கி போடுவார்கள். Hallelujah. அல்லேலூயா. He will do everything that he can to stop God's people from building their relationship with him. தேவனோடு கூட இருக்கிற உறவிலே கட்டப்பட்டு வளருகிறதை தடை செய்ய இந்த சாத்தானாகிய பிசாசு தன்னாலே இயன்ற எல்லாவற்றையும் செய்வான். Hallelujah. அல்லேலூயா. So the Bible wants us to know how Satan works. சாத்தான் எப்படி தந்திரமாய் கிரியை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது, தேவனும் விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. Bible says the devil comes to steal, kill and destroy us. பிசாசு எதற்காக வருகிறானாம்? நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். He comes to steal, kill and destroy what the Lord has given us through his death and resurrection. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக எதை கொடுத்திருக்கிறாரோ அதை திருடவும் அதை கொல்லவும் அதை அழிக்கவுமே அவன் வருகிறான். We have to guard ourselves from the tricks and plans of the enemy. சத்துருடைய இந்த தந்திரங்களுக்கும் இந்த பொல்லாத கிரிகளுக்கும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். If not, we will fall prey to the schemes of the enemy. அப்படி செய்யாவிட்டால் சத்துருடைய வலையிலே நாம் சிக்கி விடுவோம். How did Nehemiah respond to threats and conspiracy of his enemies? இந்த நெகேமியா தன்னுடைய சத்துருக்களுடைய இந்த அச்சுறுத்தலுக்கும் இந்த காரியங்களுக்கும் அவன் எப்படி மாறுத்திரம் அளித்தான்? Let us look at Nehemiah chapter 4 verses 9, 11, 12 and 13. நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 11 13 வசனங்களை நாம் பார்ப்போம்.
ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். எங்கள் சத்துருக்கள் எல்லோரும் என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். Hallelujah. அல்லேலூயா. In verse 9 it says, we prayed to our God and posted a guard against them day and night. 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். In verse 13 Nehemiah says, I stationed men and their families with their swords, spears and bows. 13ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, குடும்பமாக அவர் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை நான் நிறுத்தினேன். Nehemiah says, we prayed and posted a guard against our enemies. நெகேமியா சொல்லுகிறான், எங்கள் சத்துருவுக்கு விரோதமாக ஒரு ஜாம காக்கிறவர்களை நான் நிறுத்தினேன். We stationed men with their swords and spears. அங்கு பட்டயங்கள் ஈட்டியோடு கூட ஜனங்களை நான் நிறுத்தினேன் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறான். Nehemiah remained steadfast amidst conspiracy and threat. ஆக இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் நெகேமியாக உறுதியாக காணப்பட்டான். Hallelujah. அல்லேலூயா. So the Lord wants us to remain steadfast in Him. ஆக நாம் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. Swords and spears represent the armor of God. இந்த பட்டயம் ஈட்டி இவைகளெல்லாம் அது ஆவிக்குரிய ஆயுதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. Sword of the Spirit is one of the armor of God. இந்த ஆவியின் பட்டயம் என்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே ஒரு ஆயுதமாக இருக்கிறது. Sword of the Spirit represents God's word. அந்த ஆவியின் பட்டயம் என்கிறது தேவனுடைய வசனத்தை அது குறிக்கிறது. Nehemiah stationed men with their swords and spears to guard themselves from the attacks of the enemy. சத்துருடைய தாக்குதலுக்கு விரோதமாக நிற்கத்தக்கதாக நெகேமியா ஜனங்களை இந்த பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நிறுத்தினான். Hallelujah. அல்லேலூயா. Sword represents God's word. பட்டயம் தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. So whenever we face a battle, எப்பொழுதெல்லாம் நாம் யுத்தத்தை நாம் சந்திக்கிறோமோ, whenever Satan tries to accuse us or do something against us, எப்பொழுதெல்லாம் இந்த சாத்தான் நமக்கு விரோதமாக செயல்படவோ அல்லது குற்றப்படுத்தவோ முயற்சிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் we need to take God's word and fight the நாம் battle. தேவனுடைய வசனத்தை எடுத்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. We have to memorize or confess the word of God each day. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அந்த வேத வசனத்தை அறிக்கையிட வேண்டும். Prayer and God's word are powerful weapons which God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகவும் வல்லமையான ஆயுதங்கள் இந்த ஜெபமும் வேத வசனமும். We need to fight this battle against the devil using these weapons. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பிசாசுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். When the enemies of Israel came against the Jews, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற இந்த சத்துருக்கள் யூதர்களுக்கு விரோதமாக வந்த பொழுது Nehemiah and his men, they prayed and looked unto God. நெகேமியாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். Hallelujah. அல்லேலூயா. Whatever they had to do, they fulfilled it. அவர்கள் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருந்தார்களோ அவைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். And not only that, they had sword and spears in their hand. அது மாத்திரமல்ல, அவருடைய கரங்களிலே பட்டயமும் ஈட்டியும் இருந்தது. Hallelujah. அல்லேலூயா. Sword represents God's word. இந்த பட்டயம் என்கிறது தேவனுடைய வசனத்தை அது குறிக்கிறது. The Bible says we do not wrestle against flesh and blood, but against the cosmic powers over this present darkness, against the spiritual forces of evil in the heavenly places. வேதம் சொல்லுகிறது, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. We are fighting the battle against the devil. நாம் பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். We do not wrestle against flesh and blood, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட நாம் யுத்தம் செய்யவில்லை, but against the spiritual forces of evil in the heavenly places. இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு அந்த சேனைகளோடு கூட நாம் யுத்தம் செய்கிறோம். Billy Graham, a prominent preacher, once said, பில்லி கிராம் இப்படியாக ஒரு முறை சொன்னார், the sword of the Spirit, the Bible, is the weapon God has provided for us to use in this battle between truth and deception. சத்தியத்துக்கும் வஞ்சனைக்கும் உள்ள இந்த யுத்தத்திலே நாம் பயன்படுத்தும்படிக்கு கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஆயுதம்தான் இந்த வேத வசனம். Make it a priority to use that sword skillfully. ஆக இந்த பட்டயத்தை பயன்படுத்துவதிலே நீங்கள் திறமைசாலியாக செயல்பட வேண்டும். Make it a priority to use that sword skillfully. இந்த பட்டயத்தை நீங்கள் திறமையாய் பயன்படுத்த நீங்கள் ஆயத்தப்பட்டு அதிலே செயல்பட வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. That's why we have God's word. அதற்காகவே நமக்கு தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Whenever we become afraid, எப்பொழுதெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ, there are scriptures related to fear. அந்த பயத்துக்கு ஒப்பான அல்லது அதை சந்திக்கக்கூடிய வேத வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. Whenever we feel weak, எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனப்படுகிறோமோ, there are scriptures related to his God's strength. தேவனுடைய பலத்துக்கு ஒப்பான வசனங்கள், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் வேதத்தில் உண்டு. Whenever we feel that we are defeated, there are verses that can motivate us to overcome the works of the enemy. எப்பொழுதெல்லாம் நாம் தோற்கடிக்கப்பட்டது போல நாம் உணர்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் வேதத்தில் உண்டு. Hallelujah. அல்லேலூயா. There are many scriptures God has provided for us. நமக்காக அநேக வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So God wants us to confess his word and apply his word to our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. One of the Christian preachers said like this. ஒரு கிறிஸ்துவ பிரசங்கியார் இப்படியாக சொன்னார், God's word is not just a book to be studied. அந்த தேவனுடைய வார்த்தை என்கிறது ஏதோ ஆராய்ச்சி செய்கிற ஒரு புஸ்தகமாக மட்டுமே இருக்கிறதில்லை. It is a weapon to be exercised by all of us. நம் அனைவராலும் பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதமாகவும் அது இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Let us put on the full armor of God so that we will take our stand against the devil's schemes. பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக நிற்க திராணி உள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வோம். Hallelujah. அல்லேலூயா. We are living in a challenging situation. நாம் மிகவும் சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a time when we cannot predict anything. எதையும் நாம் யூகிக்க கூடாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Anything can happen anytime. எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். But we should know that we have a God who is with us and is able to lead us. ஆனாலும் நம்மோடு கூட நம்முடைய தேவன் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை நடத்துவார் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. The Bible says, blessed is the man who puts his trust in the Lord. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Whose confidence is in him. தன்னுடைய தைரியம் அவர் மீது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Hallelujah. அல்லேலூயா. Let us put our trust in God. கர்த்தர் மீது, தேவன் மீது நான் நம்பிக்கை வைப்போமாக. Hallelujah. அல்லேலூயா. Let us not allow our minds to the work of the devil. பிசாசுனுடைய கிரிகளுக்கு நம் மனதிலே நாம் இடம் கொடுக்க கூடாது. Let us not allow the devil to work and take
captive of our thoughts. பிசாசு நம்முடைய மனதிலே கிரியை செய்து நம் எண்ணங்களை சிறைப்பிடித்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். Because in this world we will go through discouragements. ஏனென்றால் இந்த உலகத்திலே அத்தறியப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போவோம். We will go through challenges. சவால் விடுகிற காலத்துக்குள்ளாக சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போவோம். So the Lord wants us to be aware of the schemes of the enemy. ஆக சத்துருடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். So let us remain steadfast in the Lord amidst threats and battle we face against the devil. சத்துருவுக்கு விரோதமாக நாம் சந்திக்கிற யுத்தத்திலும் அவன் செய்கிற அச்சுறுத்தலின் மத்தியிலும் கூட நாம் உறுதியாக இருப்போமாக. In the Bible we read about many characters. வேதத்திலே அநேக குணாதிசயம் உள்ள ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். The Lord raised leaders such as Moses, Joshua, David, Nehemiah and so on. தேவன் மோசே, யோசுவா, தாவீது, நெகேமியா இப்படிப்பட்டவர்களை அவர் இன்னும் அநேகரை அவர் எழுப்பினார். In the midst of their difficulties and challenges, they remained steadfast in faith. கடினமான சூழ்நிலைகளும் சவால் படுகிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் எல்லோரும் உறுதியாக கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார்கள். In times of suffering and pain, they chose to follow the Lord. பாடுகள் வேதனையின் மத்தியிலும் கூட தேவனை பின்பற்றுவதையே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். In the New Testament, we read about Jesus who faced opposition, threats and suffering. புதிய உடன்படிக்கையின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்ப்பு, இந்த சதி திட்டம் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சந்தித்ததை நாம் வாசிக்கிறோம். He carried our sorrows and pain for our sake. நமக்காக கர்த்தர் நம்முடைய துக்கத்தையும் பாரத்தையும் பாடுகளையும் அவர் சுமந்தார். He endured everything so that he would defeat evil by doing good. நன்மை செய்வதன் மூலமாக தீமையை அவர் ஜெயிக்கும்படிக்கு அப்படி செய்தார். He endured everything so that he would fulfill his father's purpose on this earth. இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் அப்படி செய்தார். Jesus remained steadfast in faith and kept his testimony until the end. இயேசுவானவர் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து முடிவு பரியந்தம் தன்னுடைய சாட்சியை அவர் காத்துக்கொண்டார். So likewise the Lord wants us to remain steadfast in him. அதுபோலவே கர்த்தரும் கூட நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. We need to be filled with his grace and strength to handle our challenges. நம்முடைய சவால்களை நாம் சந்திக்கத்தக்கதாக அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. We cannot stand alone. We cannot stand alone without God's strength. தேவனுடைய பலன் இல்லாமல் நாம் தனித்து நிற்க முடியாது. Hallelujah. Hallelujah. How important it is for us to be filled with his strength and his power. அவருடைய சத்துவத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் நிரம்பி இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது. Only then we will be able to overcome our challenges. அப்பொழுது மாத்திரமே உங்கள் சவால்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Only then we will be able to handle all that we face in life. அப்பொழுது மாத்திரமே நீங்கள் சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் கையாள முடியும். Hallelujah. Hallelujah. Nehemiah wanted to build the walls of Jerusalem. நெகேமியா எருசலேமின் மதில்களை அவன் கட்ட விரும்பினான். Hallelujah. Hallelujah. Today let us work hard and build God's kingdom on this earth. இந்த நாளிலும் கூட நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கடினமாக உழைப்போமாக. The Lord wants us to build our relationship with him. கர்த்தரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். That is more important. அது மிகவும் முக்கியமானது. Hallelujah. Hallelujah. He wants to build our life in him. அவருக்குள்ளாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். As we do that, நாம் அதை அப்படி செய்யும் பொழுது let us remember the devil will try to do something against us. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி நாம் பிரயாசப்படும் பொழுது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் ஒன்று செய்ய முயற்சிப்பான். Let us not allow sin to rule our soul, body, mind and spirit. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போமாக. Today the Lord wants us to examine our soul. இந்த நாளிலே நம்முடைய ஆத்துமாக்களை
நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். We need to examine ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Nehemiah rose to the situation. நெகேமியா தன்னுடைய சூழ்நிலையின் மத்தியில் அவனை எழும்பினான். He took it as a challenge. அது ஒரு சவாலாக அவன் எடுத்துக்கொண்டான். I will build the walls of Jerusalem. நான் எருசலேமின் மதிலை கட்டுவேன். No matter what happens, I will be there. என்ன நடந்தாலும் சரி நான் அங்கே இருப்பேன். I will continue to build the walls of Jerusalem. எருசலேமின் மதில்களை நான் தொடர்ந்து கட்டுவேன். Hallelujah. அல்லேலூயா. We see the perseverance which Nehemiah had. நெகேமியாவுக்குள் காணப்பட்ட அந்த விடாமுயற்சியை நாம் பார்க்கிறோம். In the same way, we should also have that perseverance to follow the Lord. அதுபோலவே தேவனை பின்பற்றுவதிலே நாமும் விடாமுயற்சியாய் செயல்பட வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. I will build God's kingdom on this earth. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட நான் பிரயாசப்படுவேன். I will build my family in the Lord. நான் கர்த்தருக்குள் என்னுடைய குடும்பத்தை கட்டுவேன். Hallelujah. அல்லேலூயா. So today let us make that decision. ஆக இந்த நாளிலே இந்த தீர்மானத்தை நாம் எடுப்போம். Nehemiah remained steadfast amidst accusations and threats. நெகேமியா குற்றச்சாட்டுதல் மற்றும் அச்சுறுத்தல் மத்தியிலும் உறுதியாக இருந்தான். Nehemiah remained steadfast amidst discouragements. அத்தரியப்படுத்துகிற சூழ்நிலையின் மத்தியிலும் நெகேமியா அவன் உறுதியாக இருந்தான். So let us remain steadfast in the Lord. ஆக நாமும் கூட கர்த்தருக்குள் உறுதியாக இருப்போம். Let us all rise up and look to God. எல்லோரும் எழும்பி நின்று ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். We have come before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவரே என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு குழப்பத்திலே இருக்கலாம். ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இப்படியாக காணப்படுகிறதே, நான் ஏமாற்றப்பட்டவனாக இருக்கிறேனே, ஆண்டவரே தோல்வியை கண்டது போல காணப்படுகிறேனே, ஆண்டவரே என்ன நடக்குமோ, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே குடும்பத்திலே என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சந்திக்க, எல்லாவற்றையும் ஜெயிக்கதான வல்லமை தேவனிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நீர் இடை கட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் இடை கட்டுவீராக. ஆண்டவரே எதை குறித்து கவலைப்படாதபடி, ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி, தடைகளை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தர் ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெயத்தோடு நாங்கள் போக கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே பாவமோ எந்த காரியம் எங்களோட வாழ்க்கையிலே வராதபடி நாங்கள் ஆண்டவரே காத்து கொள்கிறவர்களா எங்களை நடத்தும். ஆண்டவரே நீரே பாதுகாத்துக்கொள். பாவமோ ஆண்டவரே சாபமோ கட்டோ எந்த கட்டுகள் வராதபடி இயேசுவின் நாமத்திலே சத்துனுடைய எல்லா கிரியைகளும் நீர் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீரே பலப்படுத்துகிற தேவன். உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பலத்திலே நாங்கள் புறப்பட்டு செல்ல எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உமக்கே எல்லா துதியும் கன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.